கரூர் விஜய் பிரச்சாரம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பெரும் துயரமான சம்பவமா மாறினதை இங்க கண்கள் வழியா பார்த்தோம். விஜயோடைய ஒவ்வொரு வார சுற்றுப்பயணத்திலையுமே அவர் கூடவே நம்மளுடைய பிளானிங் படி ஒவ்வொரு பாயிண்டில் ஒவ்வொரு ரிப்போர்ட்டர்ஸ் இருந்தாலுமே அவர் கூடவே அவருடைய மூமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுற ஒர்க் தான் எனக்கு அலாக்கேட் பண்ணியிருந்தாங்க ஆஃபீஸ்லேருந்து. எனக்கு கொடுத்த வேலை என்னென்னா, மார்னிங் விஜய் ஏர்போர்ட்லேருந்து ரிசீவ் பண்ணி பஸ்ஸில் ஏறினதுலேருந்து அந்த பிரச்சாரம் முடிஞ்சு எக்ஸிட் ஆகிற வரைக்கும் ஃபாலோஅப், த்ரூ அவுட் ஃபுல் ஃபாலோஅப்பு. காலையில் 6 மணிக்கு நம்ம வேலுச்சாமிபுரத்துக்கு போயிட்டோம். போனதுன்னே பார்த்தீங்கன்னா அப்போவே அவங்களுடைய தொண்டர்கள் ரசிகர்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வரும்போதே நம்ம பார்த்தோம், தொலைக்காட்சிங்கனால ஒரு நல்ல க்ரௌட் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த செய்தியை பதிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பகுதி எப்படி, அந்த சாலை என்ன, அவங்க என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கீழே இறங்கி போய் நடந்து போய் விஜயோட வெஹிக்கிளுக்கு ஃப்ரேம் வைக்கிறேன். நான் வைக்கும் போதே விஜய் வண்டி எடுத்துட்டார். ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஸ்லோவாக வாக் பண்ணிட்டு இருந்தேன். என் வண்டி பின்னாடி வரும்ன்றதுக்காக ஒருத்தர் புது புல்லட் எடுத்துகிட்டு வராது. நான் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன்ட்டு நான் ஓகே அப்படின்னு ஏறி உக்காந்துட்டேன். அரௌண்டு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் விஜய் சார் அவர் வண்டி போகுது. இவரும் அதே புது வண்டியில் ஃபாலோ பண்ணுறாரு. அவ்வளோ ரேஷ் டிரைவிங்கு. ஒரு சர்டன் டைமில் எல்லா வெஹிக்கிள்ஸும் ஃபாலோ பண்ண என்ன ஆகுதுன்னா நமக்கு பயம் வருது. பட் ஆனால் எனக்கு அந்த வேலையை நான் முடிக்கணும், எனக்கு கொடுத்த வேலையை. அப்படின்றப்ப என்ன ஆகுது, நான் கேட்குறேன், பிரதர் என்ன பிரதர் புது வண்டி, அண்ணாவை பார்க்கணுண்ணா, அண்ணாண்ணா அப்படின்றாப்புல. பிரதர் என்ன பிரதர் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ரோ இப்படி இல்லை, அந்த இதெல்லாம் போனால் பிடிக்க முடியாது, வாங்க நான் உங்களை ஆப்போசிட்டில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அதே பஸ்ஸஸ் போகிற ஸ்பீடுக்கு இந்த சைடு ஆப்போசிட்டில் அரௌண்ட் 190 அப்படியே ட்ராவல் ஆகுறாரு. ஒரு 200 மீட்டர்ஸுக்கு ரவுண்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. விஜயோட பஸ் வருது அப்படின்ற தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு 10-15 போலீஸை தள்ளிக்கிட்டு இருக்கக்கூடிய க்ரௌட் எல்லாம் பஸ்ஸை நோக்கி வராங்க. அங்கே ஆரம்பிக்குது கூட்டம். சரியாக ஒரு 7 மணி இருக்கும். 6 மணிக்கே பார்த்தீங்கன்னா பஸ் அங்கேருந்து ஒரு கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்துருச்சு. அவர் அங்கேருந்து அவர் பேசக்கூடிய இடத்துக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. என்ன நடக்குது அப்படின்னா, விஜய் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நமக்கு நெட்வொர்க் சுத்தமாக இல்லை, மொபைல் நெட்வொர்க்கும் இல்லை. நம்ம ப்ரைவேட்டாக நமக்காக ஒரு நெட்வொர்க் ரெடி பண்ணுறோம், அந்த லைனையுமே கட் பண்ணிடுறாங்க. மக்கள் சவுண்டு ஒவ்வொன்றா கேட்குது, அந்த கூச்சல் வர்ற சவுண்டு கேட்குது, ஆம்புலன்ஸ் வர்ற சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு போலீஸ்கார் கூட்டத்தை பிச்சுட்டு ஒரு கையில் அந்த குழந்தைய தூக்கிட்டு வராரு. அந்த குழந்தை கழுத்து தொங்கிருச்சு. அதை பார்த்தோன்னே நான் ஃபோனை அப்படியே எடுத்து டக்குன்னு கேமராவில் போய் அவரை ஃபாலோ பண்ணுறதுக்குள்ள அவர் என்ன தாண்டி போயிட்டார். தாண்டினோன்னு நான் அவரை வேகமாக ஃபாலோ பண்ணுறேன் எடுத்துகிட்டு. ஏன்னா என்ன ஒரு குழந்தை இதாகிருச்சு அப்படிங்கிற போது அப்படின்னு சொல்லிட்டு நான் நேராக ஒரு பின்னாடியே ஓடுறேன். பின்னாடி ஓடனா அங்கேருந்து கரெக்டாக ஒரு 300 மீட்டரில் ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் போனால் ஆல்ரெடி பார்த்தா அங்கே ஒரு 2-3 பேர் எல்லாம் முடியாமல் உடம்பெல்லாம் இதாகி எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் போலீஸ்கார் பின்னாடி போகிறேன். அவரு வழி தெரியாமல் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி எமர்ஜென்சிக்குள்ளே போனால் லைனாக படுத்துருக்காங்க. அங்கே ஒரு 3-4 குழந்தைங்க, இவர் கையிலையும் குழந்தை. அங்கே பார்க்கும்போதே அந்த குழந்தைங்க இல்லை, உயிர் போயிடுச்சு. பார்க்கும்போதே அதை ஃபோனில் எடுக்க கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடியே நாமக்கல்ல, திருவாரூர்ல எல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம், கூட்டத்தில் நெரிசலில் மாட்டிட்டு அவங்க வெளில ஃபீல் ஃப்ரீ ஆகிடுவாங்க. ஆனால் இங்கே எப்படி இருந்ததுன்னா ரொம்ப மோசமாக இருந்தது அவங்களுடைய நிலைமை. நாங்கள் ஒரு டைம் எடுத்துக்கிறோம், எங்களுக்கு தெரியுது ஏதோ தப்பு நடக்குது, பட் ஆனால் டெத்துன்னு தெரியாது எங்களுக்கு. ஏதோ பரபரப்பாக வராங்க, விஷுவலைஸ் பண்ணுறாங்க. எனக்கு என்னென்னா, நாங்கள் பார்க்குறப்பே விஜய் வாட்டர் பாட்டில் சப்ளை பண்ணுறாரு, மேலேருந்து தூக்கி போடுறாரு. ஸோ ஏதோ ஒரு கிளிப்பு மிக்ஸ் பண்ணிப்பாங்க, நாங்கள் எங்கள் வியூவுக்கு யோசிக்கிறோம். அப்படின்றப்ப வைக்கிறப்ப குழந்தை வருது, அடுத்தது லைனாக குழந்தைங்க வருது. அந்த குழந்தைங்கன்னா எப்படி இருக்குன்னா பார்க்குறேன். யூஸ்வலாக நாங்கள் டெத்து அதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கோம், கேமராமேனை நாங்கள் எடுப்போம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா தலை நார்மலாக இப்படி சாய தான் செய்யும். எனக்கு எப்படி சொல்கிறது, சொல்லாமல் இருக்கலாமான்னு தெரியல. அந்த கோழி இறந்துருச்சுன்னா தலை ஒரு மாதிரி ஆடுங்க குழந்தை. அது மாதிரி இருந்தது பார்க்குறதுங்களாம். இங்கே கொண்டு போனோம்
ஃபஸ்ட்டு வந்து நம்ம கால் வந்து நம்ம அலுவலகத்துலேருந்து வருது. ஒரு 10 பேர் வரைக்கும் ஏதோ மயக்கம் போட்டுட்டாங்கன்னு ஒரு தகவல் வருது. ஏன்னா நீங்கள் அந்த மாவட்டத்தோட ரிப்போர்ட்டராக இருக்கும்போது நீங்கள் தான் அதை உறுதிப்படுத்தணும், அந்த பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. அப்படிங்கிறப்ப நான் அடுத்தடுத்து மாவட்ட நிர்வாகத்தை கிடைக்கலான்ட்டு கலெக்டர் கிடைக்கிறேன், எஸ்பி கிடைக்கிறேன், யாரையும் தொடர்பு கொள்ள முடியல. அது இல்லாமல் அங்கேருந்து வரக்கூடிய பப்ளிக் அலறி அடிச்சுக்கிட்டே ஓடியாராங்க. யார்கிட்டையுமே எதுவுமே கேட்க முடியல. உடனடியாக இந்த தகவல் ஆஃபீஸுக்கு சொல்கிறோம். ஆஃபீஸ்லேருந்து உடனடியாக இதை பற்றி ரிப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்மளுக்கு பேசுறதுக்கு வார்த்தை இல்லை. ஒரு மாதிரி ரோல் ஆகுது நாக்கெலாம். உடனே வித்தின் செகண்ட்ஸ் அடுத்த கட்ட பணிகளை வந்து ஆஃபீஸ் மேற்கொள்கிறாங்க. உடனே ரிப்போர்ட் பண்ணுறோம். ஃபோனை வருது. என்னால் பேச முடியல. டெத் ரேட் ஏற ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக 3 பேர் 4 பேர், குழந்தை இறந்துட்டாரு, வயசானவங்க இறந்துட்டாங்கன்னு நம்மளுக்கு செவி வழி செய்தி வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இந்த டைம்லையும் கூட நம்ம வந்து எந்த விதத்துலையும் உறுதிப்படுத்தாத செய்திகளை கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருக்கிறோம். அடுத்தடுத்து அங்கே டெத் ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது. 10, 15, 20, 29, இரவு வரைக்கும் 39ங்கிறது கன்ஃபார்மாக முடிவாயிடுச்சு. அடுத்தடுத்து இந்த இறப்புகள் தெரியப்படுது. விஐபிகள் வராங்க, சிஎம் வராரு, அடுத்த நாள் காலையில் வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவர் வராரு, டெப்டி சிஎம் வராரு, ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் வராங்க, முக்கியமான நபர்கள்லாம் வந்து அவங்கள பார்த்துட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம என்னதான் இங்கே அவங்கள காப்பாற்றக்கூடிய ஒரு பணியில் இருந்தாலும் அலுவல் சார்ந்த பணியை நம்ம மேற்கொள்ளணுன்றதுனால இறந்துட்டாங்க அப்படின்னா ஜிஹெச் கொண்டு போகும்போது அந்த விஷுவல் எடுக்கிறதுக்காக அதுக்கான முயற்சியில் பண்ணுறேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றா நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுப்பீங்களா அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு அந்த இருக்கக்கூடிய சூழல் என்னென்னா, இதை எடுத்து நம்ம செய்தியாக பதிவு பண்ணாதான் நாளைக்கு அங்கே ஒரு சம்பவம், இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குன்றதே மக்களுக்கு தெரியும், அரசு அதிகாரிகளுக்கு தெரியும். உடனடியாக அரசு அதிகாரிகள் விரைவாக வர முடியும். ஏன்னா நான் விஷுவல் எடுக்கும் போதே ஒருத்தன் வந்துட்டு என்னை கெட்ட வார்த்தையில் திட்டுறான். வந்தால் ஹெல்ப் பண்ணுறக்கு வாடா, இல்லைனா ஏதோ ஒரு அந்த ஸ்லாங்கில் திட்டான். எனக்கு எப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாதா, பட் ஆனால் ஆஃபீஸ்க்கு ஒர்க் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு கை உதறுது. லைனாக நிறைய பேர் தூக்கிட்டு வந்தாங்க. எனக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்ன இந்த மாதிரி வராங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரிப்போர்ட்டருக்கு ஃபோன் பண்ணால் யாருக்கும் காலும் போகல. ஏன்னா கால் போகிற அளவுக்கு அங்கே நெட்வொர்க் யாருக்குமே கிடைக்கல. அது எனக்கு அப்படியே இப்போ பேசினாலும் கையில் அப்படியே நடுக்குது. அந்த அளவுக்கு இந்த 3 குழந்தைகளை பார்க்கும்போது என்னுடைய வீட்டில் எனக்கும் குழந்தை இருக்குது, கல்யாணம் ஆயிடுச்சு. என்னோடய குழந்தைகளை பார்க்குற மனநிலை மாரி ஒரு மனநிலை வந்துருச்சு. ஏன்னா அப்படியே பிஞ்சு குழந்தைகள் அப்படியே படுத்து இருக்கிறத பார்த்தோன்னா, நான் அந்த ஒரு செய்தியாளராக செய்தியை பதிவு பண்ணணும்னு ஒரு விஷயம் இருந்தாலுமே கூட இந்த குழந்தைகளை பார்க்கும்போது அப்படியே மனசு உருகிருச்சு. அந்த இடத்த விட்டு கடந்து வரத்துக்கே ஒரு மனநிலை ரொம்ப மோசமாயிருச்சு. அப்போ அந்த குழந்தையோட அம்மா வந்து அவருடைய கணவர்கிட்ட பார்த்து பேசுகிறாங்க, என் குழந்தைய கூட்டு போய் கொலை பண்ணிட்டே அப்படின்ற மாதிரி அவங்க எமோஷனலாக அவங்க கத்தி அழுந்ததை வந்து அந்த இடத்துல வந்து ஒரு செய்தியாளராக இல்லாமல் ஒரு சக மனிதனாக பார்க்கும்போது ரொம்ப மன அழுத்தம் ரொம்ப அதிகமாகிருச்சு. சினிமா ஸ்டார் அவங்க பார்த்த சந்தோஷம் அப்படி இருந்த இடம் வந்து மொத்தமாக மாறிடுச்சு. இவ்வளோ நாள் கீழே விழுந்து அவனை பார்த்ததே இல்லை சார். சாக்கடை குழி அந்த இதில் வந்து எல்லாம் விழுந்து அதில் மிதித்து அதில் எந்திக்க முடியாமல் எந்திரிச்சு அப்படி தான் அந்த உயிரிழப்பு வந்து நடந்தது. வந்து நம்மளால் அந்த இடத்துல வந்து பாதிப்புக்கு அப்புறம் அதை பார்க்கும்போது நமக்கு அது தெரிஞ்சுது. ஆனால் அந்த குழந்தைகள் இறந்தது வந்து இப்போ வரைக்கும் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா இவ்வளோ உயிரிழப்புகள், 41 உயிரிழப்புகள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப புதுசு. கரூரில் இப்படி ஒரு துயரமான சம்பவம் இது வரைக்கும் நடந்ததில்லை. ஏன்னா முக்கியமாக என்ன இந்த விஷயத்தில் எனக்கு தோணுது அப்படின்னா, இந்த ஒரு துயர சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஒரு செய்தியாளராக வந்து பல விஷயங்களை இந்த நிகழ்வுகளை வந்து வெளியே கொண்டு வர முடிஞ்சாலுமே இனிமேல் இப்படி ஒரு செய்தியை நம்ம எடுத்துடவே கூடாது அப்படின்னு வந்து என் மனசு இன்னும் சொல்லிட்டு இருக்கு.